இந்த இலக்கிய தமிழ் இலக்கிய பேரவை நடத்தக்கூடிய சவுந்தரராஜனே இந்த ஏரியா இருக்க ஒரு அபூர்வம் தான். ஏன்னா அபூர்வத்தை நம்ம எங்கேயோ தேடுறோம். ஏன்னா ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு பணியை இந்த தமிழ் பணியை செம்மையாக சிறப்பாக அதற்காக அத்தனை உழைப்புகளையும் போஸ்டர்ல இருந்து அழைப்புல இருந்து நாள்தோறும் இந்த மாத கூட்டத்திற்கு 2 முறையாக 3 முறையாக ஒவ்வொருவரும் அழைத்து இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக எத்தனை நேரங்களை ஒதுக்குறாரு. இந்த நேரங்கள் இந்த தமிழுக்காக செய்யக்கூடிய இந்த இலக்கிய பேரவைக்கு அவர் கிடைச்சது ஒரு அபூர்வமாக நான் நினைக்கிறேன். அதுபோலதான் தொடர்நிலை அபூர்வம் என்பது நம்ம பக்கத்தில் இருந்தாலும் அது தெரியாது. அது நம்ம தூரத்தில் போகும்போது அந்த அபூர்வம் நமக்கு தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக ஏற்படும். அதுபோல் தமிழகத்தில் ஒரு 70 ஆண்டுகள் ஆகியும் இந்த திராவிட மண்ணில் 50 ஆண்டுகள் கலாச்சாரங்கள் ஏற்பட்டு முதலமைச்சர்களில் எத்தனையோ முதலமைச்சர்களை தமிழகம் கண்டுள்ளது. ஆனால் 1954 தமிழ் புத்தாண்டில் ஒரு அற்புதமான ஒரு முதலமைச்சரை இந்த மண்ணுக்கு கொடுத்த அன்றைய இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கத்தில் அன்றைக்கு இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் ஒரு சிறிய தலையில் இத்தனை பெரிய பாரமான பொறுப்பா. அப்போ காமராஜரை வசைப்பாடிய பல எண்ணம் உள்ள சிந்தனை உள்ள பல ஆளுமைகள்லாம் சொன்னார்கள். இவருடைய படிப்பினையோ இவருடைய எளிய இது விஷயத்தையும் வைத்து கிண்டல் அடித்து ஊடகங்கள் எல்லாம் எழுதப்பட்டது. சிறிய தலை இளமணிகள் கூட எழுதிடல. சிறிய தலை பெரிய பாரம் இருந்தது. ஆனால் அந்த சிறிய தலை தான் இன்று வரைக்கும் அந்த அலங்கார சேரை இன்றையும் அசைத்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை பேர் வந்தாலும் அவருக்கு நிகராக ஒருத்தரையும் அபூர்வமாக பார்க்க முடியாத ஒரு சிந்தனையை கொண்டு வைத்தீர்கள். ஏனென்றால் அவருடைய 9 ஆண்டுகள் பணி என்பது இந்த 50 ஆண்டுகள் கடந்தாலும் அது ஈடுகட்ட முடியாத ஒரு பணியாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்காக ராஜாஜி பீரியட்ல ஏற்பட்ட அந்த குலக்கல்வியை ஒரு சர்ச்சையின் மூலியமாக அவருடைய பதவி விளங்குகிறார். இவர் வந்தவுடன் அந்த கல்வியிலே ஒரு பெரிய ஒரு போராட்சி பண்ணி அதையே ஒரு பெரிய ஒரு எழுச்சியாக உருவாக்கினார். அந்த கல்விகள் மூலியமாக எல்லாருமே இன்னைக்கு கல்வி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி ஒரு மேல்நிலை பள்ளி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் கல்வியில் இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் அத்தனை மாணவர்கள் இருந்தாலும் கல்வியில் தமிழகம் முன்னோடியாக இருப்பதற்கு ஒரு காரணம் அன்றைக்கு காமராஜர் போட்ட அத்தனை சிந்தனைகள் தான் இன்றைக்கு உறவாக இன்னைக்கு பேசக்கூடிய தமிழகம் பீகார்ல எப்படி இருக்கு, உத்தரப்பிரதேசம் எப்படி இருக்கு, மேற்கு வங்கத்துல எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பேசினாதான் தமிழகத்தை நம்ம தனியா தான் பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும். அது அதை மட்டுமா செய்தார் காமராஜர். விவசாயிகளுக்கு அந்த விவசாயியுடைய மனங்களை அறிந்து அந்த வழிகளை உணர்ந்து அந்த விவசாயிகளுக்காக என்ன அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சந்தோஷம் அடைவார்கள் என்று எண்ணி அவர் அந்த நீர்த்தேக்க அணைகளை கட்டினார்கள். இன்றைக்கும் அந்த நீர்த்தேக்கங்கள் இன்றைக்கும் விவசாய மண்ணுகளை பூட்டு அவர்களுடைய மனங்களை பூட்டு கொண்டு இன்னைக்கு பொருளாதாரமாக குடும்ப வாழையடி வாழையாக அந்த விவசாயம் இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் இந்த விவசாயிகளுக்கு அந்த காமராஜர் பண்ண விஷயத்தை எந்த ஒரு கொம்பனாலையும் இன்னைக்கும் அதை சாய்க்க முடியாத அளவுக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்றால் அதுவும் ஒரு அற்புதம். எத்தனை அற்புதங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறது பாருங்கள். அதே மாதிரி தொடக்க பள்ளியில கல்வி பெற முடியாத ஏழை மாணவர்கள் பள்ளி படிப்பை விட்ட உடனே அவர்களுக்கு ஐடிஐ தொடங்குகிறார். தொழிற்கல்வி முதலாக தொழிற்கல்வியை தமிழகத்தில் தொடங்கியவர் காமராஜர். அந்த தொழிற்கல்வி மூலியமாக இன்னைக்கு எத்தனையோ இன்ஜினியரிங் கம்பெனில இருந்து எத்தனையோ ஒரு தொழில் வளர்ச்சியை உருவாக்கி முடிஞ்சதுன்னா காமராஜர் தான். இன்னைக்கு காமராஜருடைய பாத்தீங்கன்னா தொழில் ஃபேக்டரிகள் இன்னைக்கு வீட்டு எஸ்டேட்டா இருக்கும், திருச்சியில இருக்கும், எத்தனையோ தொழில் கூடங்களை உருவாக்கி இன்னைக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் உருவாக்குதுன்னா அதுக்கு மூல காரணமாக இருந்தது அன்றைக்கு தொழில்பேட்டையை உருவாக்கிய காமராஜருடைய மூலதனம் தான். சோ ஒவ்வொரு அந்த 9 ஆண்டுகள் செய்த சாதனை. ஆனால் சிறிய தொகையில் இத்தனை பாருங்களாரு
அந்த பெரிய பாரத்தை அந்த சிறிய மனங்கள் இருந்து எடுத்து ஒன்னோட பிரிச்சு அதை ஆய்ந்து அதை ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரையும் துக்கத்தையும் உழைப்பையும் தூக்கி பார்த்து அவங்களுக்கு என்ன வேண்டும், எது இப்போதைக்கு காலத்துக்கு சிறந்தது என்று ஒன்னொன்னு அறிஞ்சு கொடுத்து அழகாக அவங்க வழிநடத்துறாரு. அது ஒரு பெரிய அற்புதம் இல்லையா? இந்த மண்ணில் இப்படி ஒரு மனிதன் பிறப்பார், பிறந்து தன் வாழ்க்கையே இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக, எல்லாருக்காக அர்ப்பணித்து சென்ற ஒரு மாமனிதர். அவருடைய பணிகள், அவருடைய கடைசி இறப்பு கருத்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தன்னுடைய ஆடம்பர சொகுசுக்காக தான் பயணிக்கிறார். அவருக்கு சொத்துகள் எக்கச்சக்கமாக இருக்கலாம், ஆனால் அவருக்கு வரக்கூடிய வாகனமே பல லட்சம் ரூபாயை தாங்கி கொண்டுதான் வருகிறது. ஆனால் இந்த 9 ஆண்டுகள் பணியாற்றிய காமராஜருடைய கடைசி இருப்பு என்பது 145 ரூபாய் என்றால் யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? 3 மாட்டு வேட்டியும் 4 சட்டைகளும் ஒழித்து விட்டு முதலமைச்சர் சென்று விட்டார் என்றால் யாராவது நம்ப முடியுமா? அந்த மாதிரியான ஒரு அற்புதத்தை இந்த மண்ணில் நிகழ்த்திய காமராஜரை நம்ம அற்புதமாக பார்க்க வேண்டியது. நம்ம எத்தனையோ கடவுளை பார்த்ததில்லை, ஆனா அற்புதம் செய்கிறார் என்று நம்புகிறோம். ஆனால் கண்ணுக்கு எதிர்க்கே ஒரு மனிதர் அற்புதம் செய்து விட்டார், அவரை நம்ம எதை நோக்கி பார்க்கிறோம்? ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு கடவுள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு நல்லா படிக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி எனக்கு நிறைய செல்வம் வேணும்ன்றோம். எல்லாத்தையும் ஒரு பிரிச்சு கொடுத்திருக்காரு. கல்வி, நீ படிக்கலன்னா உனக்கு ஐடிஐ போய் இன்ஜினியரிங் எடுத்துக்கோ, உனக்கு அது மூலியமாக என்ன விவசாயம், உனக்கு என்ன அணையா, உனக்கு அணை கொடுக்குறேன், உனக்கு அது கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து அந்த 9 ஆண்டுகள் அசைக்க முடியாத சாதனையை நிகழ்த்திய காமராஜர் தான் ஒரு அற்புதமான மனிதர் என்று நான் இங்க ஆணித்தனமாக சொல்ல முடியும். இதை மறுக்க யாராலையும் முடியாது. அதே மாதிரிதான் ராமேஸ்வர கடலோர பகுதியில் ஒரு ஏழை சிறுவன் பிறந்தான். கடல்ல முத்துன்றது வைரம், முத்துன்றது மதிக்கக்கூடிய விஷயம். அங்கே பிறந்த ஒரு ஏழை சிறுவன் தன்னுடைய குடும்ப உரிமையினால் 5 குழந்தை பெற்ற ஒரு தாயார் ஒரு குழந்தையை கல்விக்கு செல்லும் போதும் அவர் காலையில் நாளெதிர் போட்டு விட்டுதான் பள்ளிக்க செல்வார். அந்த மாதிரியான ஒரு மனிதன் ஆனால் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகியிருப்பார் என்று எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. கடின உழைப்பு அவர் அற்புதம் இல்லையா? கண்டிப்பா. தன்னுடைய வாழ்க்கை நாங்கள் முழுவதும் படிப்பு என்ற சிந்தனையோடு வறுமை வந்தாலும் தன்னுடைய படிப்பிலும் ஆராய்ச்சிகளையும் முன்னிறுத்தி இந்த நாட்டில் ஜனாதிபதியாக போராட்சி கொண்டு இன்றைக்கும் எத்தனை ஜனாதிபதி வந்தாலும் அவர் போல் ஒரு மனிதர் கிடையாது என்று எண்ணி சொல்லக்கூடிய அப்துல் கலாம் அற்புதம் இல்லையா? இந்த மாதிரி எண்ணற்ற தலைவர்கள் இந்த நாட்டில் அற்புதமாக பிறந்திருக்கிறார். அற்புதமாக நாம் நினைக்கக்கூடிய மதிக்கக்கூடிய விஷயங்களை எளிதாக ஒரு நடையாக ஒரு சாதாரண எளிய வேட்டையில் ஜீவானந்தம் என்ற ஒரு சாதாரண மனிதன் காமராஜர் தாம்பரம் வரும்போது தன்னுடைய நண்பன் அங்க இருக்கிறான், இந்த பள்ளி திறப்பதற்காக மனு கொடுத்தவன் அவனை அழைத்து செல்வதான் காமராஜர் தாம்பரம் செல்லும் போது வா என்று அழைக்கும் போது காமராஜர் இல்லை நான் சென்று லேட்டாக வருகிறேன், சென்று தாமதமாக வருகிறேன் என்று சொன்னார் ஜீவானந்தம். ஏன் அப்படின்றார், என்கிட்ட இருப்பது ஒரே ஒரு மாற்று வேண்டிதான், அதை காய போட்டு இருக்கிறேன், துண்டு மட்டும் அணிந்து இருக்கிறேன், அது காய்ந்து உணர்ந்து விட்டோன்னு மாட்டை கொண்டு வந்து விடுறேன், நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே வந்து விடுகிறேன், நீங்க சென்று விடுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரியான ஒரு எம்எல்ஏ யாரும் பார்த்துருந்தது உண்டா? இன்னைக்கு ராமாயணம் எல்லா இலக்கத்தையும் கரைச்சி குடிச்சு தன்னுடைய வாழ்க்கையில கடைசியாக ஓலை வீட்டில் இருந்து உயிரை விட்ட ஜீவானந்தம் ஒரு அற்புதம் இல்லையா? அந்த மண்ணுக்கு கிடைச்ச அற்புதம் இல்லையா? அதே மாதிரி உலக நாடு மதிய உணவு இது நம்ம நிறைய சொல்லிருக்கோம். அது மாதிரியாக நிறைய நிகழ்வுகளை ஏற்படுத்தி இந்த மண்ணின் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய கடைசியாக ஒரு நபரை சொல்லி இது வாய்ப்புக்கு முடித்துக் கொள்கிறேன். தோழர்களே, அர்ஜென்டினா நாட்டில் ஒரு ஏழை ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு மாணவன் ஆரம்பத்திலேயே நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆரம்ப குழந்தைகளோட வெளியில ஒரு ஆஸ்மா நோயால் பாதிக்கப்பட்டவர் தான் சேகுவரா. என்று சொல்லக்கூடிய இந்த சேகுவரா பணியில பாத்தீங்கன்னா இந்த இளைஞர் வட்டங்கள் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் போட்டுக் கொடுங்க. சேகுவரா
ஒரு ஆஸ்மா பேஷண்ட். மற்ற குழந்தைங்களை மாதிரி ஒரு பயணிச்சு விளையாட முடியாது, கொஞ்ச நேரம் ஓடினாலே மூச்சு வாங்க. ஆனால் அவர் தன்னுடைய வாழ்நாள்ல அவர் இடதுசாரி கொள்கையில அவங்க தந்தையார் ஈர்க்கப்பட்டதனால் பல இடதுசாரியுடைய புத்தகத்தை தன்னுடைய மகனுக்கு எடுத்து கொடுத்து படித்ததுனால் தன் டாக்டர் படிப்பை முடித்து அங்க கூட இருக்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய மாநிலங்கள், பெரு, புகண்டா, அது மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் சென்று தன்னுடைய சுற்றுப்பயணங்களை ஏற்படுத்தும் போது அங்கு எல்லா வறுமையும் பசியும் நிறைந்த மக்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதாவது நம்ம செய்து விட வேண்டும் என்று அப்போது பாத்தீங்கன்னா இந்த பெரும் நாடுகளில் தொற்று நோயாளிகள் அதிகமாக இருந்தார். 6 மாதங்கள் தொற்று நோயாளிகளுக்காக தன்னுடைய டாக்டர் கல்வியை முடித்து அங்க போய் சேவை செய்கிறார். சேவை செய்து எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் என் கார் பயணிக்கும் என்று கியூபாவில் இறங்கி புரட்சி செய்து கியூபாவில் பிடல் காஸ்ட்ரோ மூலமாக அமெரிக்காவை ஏகாதிபத்தியத்தை ஒழிப்பதற்காக அதை காஸ்ட்ரோவோட இறங்கி அவர் பயணித்த நாட்கள். ஏன்னா நம்ம சொந்த நாட்டிலேயே இருந்துட்டு சொந்த விஷயத்துக்கு போராட்டம் இங்க ஒரு போராட்டம் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா அடப்பா வேலைக்கு இருப்பாங்க. ஆனா இங்க இருந்து பிறந்தது அர்ஜென்டினா, அவர் புரட்சி பண்ணது கியூபா, அவர் இறந்தது உகாண்டால போய் தான் இறக்குறாரு. அந்த நாட்டுல புரட்சி பண்றதுக்கு போறாரு. இது மாதிரி உலக நாடுகள் முழுவதும் அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக, ஒடுக்கப்பட்டதெல்லாம் அங்க விடுதலை பெறுவதற்காக தன் வாழ்க்கையை பயன்படுத்தியவர் தான் செய்வாரார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இதை சிந்திக்கிறதே கிடையாது. இன்னைக்கு போலியான சினிமாக்காரர்களுடைய பேனருக்கு பால் ஊத்தக்கூடிய நிலைமை தான் உள்ளது. ஆயுதம் தாங்கி தன் உயிரை மாய்த்து கொண்ட புரட்சியாளர்கள் பேரை முன்னாடி போட்டுக்கிறார். புரட்சின்றது தெரியாதவர்கள் எல்லாம் புரட்சியாளர்கள் என்று இன்னைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி என்றால் என்ன? இவர்கள் சினிமாவில் பண்ணுவது புரட்சியா? ஒரு டேக்குக்கு 25 வாட்டி எடுக்கிறது புரட்சியா? சினிமா நடித்து விட்டாலே இந்த நாட்டை ஒரு பெரிய புரட்சியாளர் ஆயிட முடியுமா? அது புரட்சி அல்ல. ஏழை எளிய மக்கள் களமாடுவதும் ஆயுதம் தூக்கி போராடுவதும் இந்த மக்களுக்காக தன் இன்னுயிரை தியாகம் செய்வதும் அதுதான் புரட்சி. புரட்சி தானாக வராது. ஒரு மனிதனுக்கு அற்புதமான மனிதர்களுடைய மனங்கள் இந்த மக்களுக்காக ஒப்பிடுகிறதோ அப்பதான் இந்த புரட்சி இந்த மண்ணிலும் மனதிலும் ஏற்படும் போதுதான் அவன் புரட்சியாளராக மாற முடியும். சாதாரண ஒரு கல்லை தூக்கி போட்டு புரட்சி என்று சொல்லிவிடக்கூட முடியாது. அது புரட்சி என்பது ஏதோ ஒரு திட்டங்கள் அறிவித்தால் புரட்சி என்பது கிடையாது. எளிய மக்களுடைய ஒவ்வொரு சிந்தனைக்கும் உட்பட்டு செய்யக்கூடியது எல்லாமே நன்மை பயக்கும் என்றால் அதுதான் அற்புதங்களை நிகழ்த்தும் என்பது. ஒவ்வொரு மனிதனும் மக்களுக்காக வாழ்கிறோம், அவர்களே அற்புதமான மனிதர்கள் என்று கடைசியாக ஒரு உரைக்கு வாய்ப்பு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி.